வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். டக்ளஸுடன் சேர வேண்டாம். கொள்கையை தவிர நீங்கள் கேட்கும் சபைகளின் பதவிகளையும் விட்டுக் கொடுக்க நாம் தயார் என கஜேந்திரகுமார் தமிழரசு கட்சிக்கு தெரிவித்துள்ளார். டக்ளஸ் தேவானந்தாவுடன் தமிழரசு கட்சி பேச்சுவார்த்தை நடத்துவது பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞான ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அரியாலை செம்மணியில் கண்டறியப்பட்ட மனித புதைகுழியில் இதுவரை ஒரு சிசுவின் எலும்புக்கூடு உட்பட 18 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அரியாலை செம்மணி சிந்துபாத்தி இந்து மயான பகுதியில் மற்றுமோர் மனித புதைகுழி இருப்பதாக அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. அசாத் மௌலானாவை இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்கவிலிருந்து சிங்கப்பூர் நோக்கி புறப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்தோனேஷியாவில் தரையிறக்கப்பட்டுள்ளது. 800 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான சொத்துக்களை சட்டவிரோதமாக வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வாவுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எலோன் மஸ்க் இடையிலான பதற்றங்கள் உச்சத்தை எட்டியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் தீர்மானத்திற்கு எதிராக அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ளது. தொடர்வென விரிவான செய்திகள். டக்ளஸுடன் சேர வேண்டாம். கொள்கையை தவிர நீங்கள் கேட்கும் சபைகளின் பதவிகளையும் விட்டுக் கொடுக்க நாம் தயார் என கஜேந்திரகுமார் தமிழரசு கட்சிக்கு தெரிவித்துள்ளார். டக்ளஸுடன் சேர வேண்டாம் மற்றும் கொள்கையை தவிர நீங்கள் கேட்கும் சபைகளின் பதவிகளையும் விட்டுக் கொடுக்க நாம் தயார் எனவும் தமிழ் தேசியத்தை மக்களிடமிருந்து அழித்துவிட வேண்டாம் என்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று மதியம் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழ் தேசியத்திற்கு விரோதமான EPDP கட்சியின் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தாவுடன் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் டக்ளஸ் தேவானந்தாவின் அலுவலகமான ஸ்ரீதர் திரையரங்குக்கு நேற்று சென்று சந்தித்துள்ளமை தமிழ் தேசிய பரப்பில் எதிர்ப்பலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விடயம் தமிழ் தேசிய கட்சிகள் தேர்தலின் போது பெற்ற மக்களின் ஆணைக்கு விரோதமாக அமைந்தமை குறித்து கடும் கண்டனங்கள் வெளியிடப்பட்டிருந்தன. இதேவேளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உறுப்பினர் சித்தார்த்தனுக்கும் டக்ளஸுக்கும் இடையில் சந்திப்பொன்று நடைபெற உள்ளதாகவும் தமிழரசு கட்சிக்கு ஆதரவான பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. அவ்வாறு குறித்த பத்திரிகையில் வெளியிடப்பட்ட செய்தியில் எந்தவித உண்மையும் இல்லை என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அன்றைய நாளே ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார். இந்நிலையில் தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் கொள்கை ரீதியாக ஒன்றிணைந்துள்ள நிலையில் சபைகளில் பெரும்பான்மை ஆசனத்தை கொண்டுள்ளமையால் தமிழரசு கட்சி தாம் EPDPயின் ஆதரவை கோருவதற்காகவும் தமிழரசு கட்சி EPDPயுடன் பேச்சுவார்த்தை நடாத்த ஏற்கனவே திட்டமிடப்பட்டதை மூடி மறைப்பதற்காகவுமே எமது தரப்பில் ஒரு சிலர் EPDPயுடன் பேச உள்ளதாக பொய் செய்தி பரப்பப்பட்டுள்ளது என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். மேலும் டக்ளஸுடன் சேர வேண்டாம் என்றும் கொள்கையை தவிர தமிழரசு கட்சி கேட்கும் சபைகளின் பதவிகளையும் விட்டுக் கொடுக்க நாம் தயார் எனவும் தமிழ் தேசியத்தை மக்களிடமிருந்து அழித்துவிட வேண்டாம் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறித்த ஊடக சந்திப்பின் ஊடாக தெரிவித்துள்ளார். இணைய பத்திரிகைகளில் தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலே கூட்டு உறுதிப்படுத்தப்பட்டதற்கு பிறகு எங்களுடைய கூட்டணியிலே இருந்து ஒரு சிலர் குறிப்பாக திரு சித்தார்த்தன் அவர்களும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் EPDPயுடைய தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்திக்கப் போவதாகவும் அவர்களுடைய ஆதரவை ஆட்சி அமைப்பதற்கு கோருவதற்கு நாங்கள் ஒரு சில நடவடிக்கை எடுத்திருந்ததாக பத்திரிகையில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. அந்த செய்தி முற்றிலும் தவறான பொய்யான செய்தி. அந்த செய்தி திட்டமிட்ட வகையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலே நடைபெற்ற கொள்கை ரீதியான அந்த ஒப்பந்தத்தை கொச்சைப்படுத்துவதற்காக திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு பொய்யான செய்தியாக நாங்கள் அதை நிராகரிக்கின்றோம். அதை நாங்கள் அந்த பொய் செய்தியை கண்டிக்கின்றோம். இன்றைக்கு எங்களுக்கு நன்றாக தெரியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த செய்தி
திட்டமிட்டு பொய்யாக பரப்பப்பட்டதுக்கான காரணம் தமிழரசு கட்சி EPDPயுடைய தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்திக்கிறதுக்கு ஏற்கனவே முடிவெடுத்து இருந்த ஒரு நிலையிலே அந்த பொய் செய்தியை பரப்பின ஊடகங்கள் தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவத்துக்கு மிகவும் விசுவாசமாக செயல்படுகின்ற காரணத்தினால தமிழரசு கட்சி அந்த EPDPயோட நடத்த இருக்கின்ற அந்த சந்திப்பையும் அவர்களுடைய அந்த கூட்டையும் நியாயப்படுத்துவதற்காக, அதாவது தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் கூட EPDPயோட ஆட்சி அமைப்பதற்கு கூட்டு சேருவதற்கு தயாராக இருந்த தமிழரசும் அதைத்தான் செய்தது. ஆனால் EPDP இறுதியில் தமிழரசோட சேர்றதுக்கு விரும்பினது என்பதை சுட்டிக்காட்டி அந்த கூட்டை நியாயப்படுத்துவதற்காக திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு பொய்யான செய்தியாகத்தான் நாங்கள் இதை அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் கொள்கை ரீதியான ஒரு இணக்கத்துக்கு வந்திருக்கின்ற ஒரு நிலையிலே நாங்கள் அந்த கொள்கைக்கு நேர்மையாக பயணிக்கிறதுக்கு நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் இணங்கினதுக்கு பிரதான காரணம் இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே மக்கள் தமிழ் தேசியத்துக்காக ஒரு மிக பலமான ஒரு ஆணையை வழங்கியிருந்தார்கள். தனித்தனியாக எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை வழங்கியிருந்தா விட்டாலும், எந்த ஒரு சபையிலையும் அறுதி பெரும்பான்மையை வழங்காவிட்டாலும் ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய தரப்புக்கு தமிழ் தேசியம் பேசி வாக்கை பெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய பேரவை, தமிழரசு கட்சிக்கு மிகப்பெரிய பெரும்பான்மை வாக்கை மக்கள் வழங்கியிருந்தார். ஆகவே உண்மையிலே நடக்க வேண்டியது தமிழரசு கட்சியும் எவ்வகையிலே தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்ததோ, தமிழரசு கட்சியும் அந்த இணக்கப்பாட்டுக்கு அதன் ஊடாக ஒரு ஸ்திரத்தன்மையை ஒவ்வொரு சபையிலையும் உருவாக்குறது தான் பொருத்தமாக இருக்குமே தவிர, அதை விட்டு மக்கள் வழங்கின ஆணைக்கு நேர்மாறாக செயல்படுகின்ற தரப்புகளோடு கூட்டு சேருவதும் அதுவும் தமிழ் தேசியத்தோடு இருக்கக்கூடிய ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு பலமான கூட்டை தோற்கடிப்பதற்கு செயல்படுவது உண்மையிலே பொருத்தமல்ல. அது தமிழ் தேசியத்துக்கு ஒரு பாரிய ஏமாற்றத்தை அளிக்கும், மக்களுக்கும் அது ஒரு பாரிய ஏமாற்றத்தை அளிக்கும். டக்ளஸ் தேவானந்தாவுடன் தமிழரசு கட்சி பேச்சுவார்த்தை நடத்துவது பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசியத்திற்கு விரோதமான EPDP கட்சியின் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தாவுடன் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்காக தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் டக்ளஸ் தேவானந்தாவின் அலுவலகமான ஸ்ரீதர் திரையரங்குக்கு சென்று சந்தித்துள்ளமை தமிழ் தேசிய பரப்பில் எதிர்ப்பலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தமிழ் தேசியத்திற்கு விரோதமான EPDP கட்சியின் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தாவுடன் தமிழரசு கட்சி பேச்சுவார்த்தை நடத்துவது பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபைகளில் கூட்டணி அமைப்பது குறித்து தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேசுவதற்கே கட்சி தீர்மானித்திருந்ததாகவும் சிவஞானம் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்ளூராட்சி சபைகளில் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் பதில் தலைவர் CVK சிவஞானமும் EPDP சார்பில் அதன் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தாவும் நேற்று வியாழக்கிழமை மாலை சந்தித்து பேசியுள்ளனர். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட ஸ்ரீதரன் MP உள்ளூராட்சி சபைகளில் கூட்டணி அமைப்பது குறித்து டக்ளஸ் தேவானந்தாவுடன் கலந்துரையாடுவது பற்றி கட்சியின் உயர்மட்ட குழுவில் எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. ஆகவே இந்த சந்திப்பு தொடர்பில் எனக்கு எதுவும் தெரியாது. உள்ளூராட்சி சபைகளில் கூட்டணி அமைப்பது குறித்து தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேசுவதற்கே இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்திருந்தது. அவ்வாறிருக்கையில் தமிழ் தேசியத்திற்கு விரோதமான கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதெனில் அது பற்றி கட்சியின் உயர்மட்டத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டு இருக்க வேண்டியது அவசியம் எனவும் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அரியாலை செம்மணியில் கண்டறியப்பட்ட மனித புதைகுழியில் இதுவரை ஒரு சிசுவின் எலும்புக்கூடு உட்பட 18 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அரியாலை செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் கண்டறியப்பட்ட மனித புதைகுழியில் இதுவரை ஒரு சிசுவின் எலும்புக்கூடு உட்பட 18 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக வெளியே எடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி A. ஆனந்தராஜாவின் கண்காணிப்பின் கீழ் மனித புதைகுழி அகழ்வு பணி
இடம்பெற்றுள்ளது. இந்த மனித புதைகுழியில் காணப்படும் எலும்புக்கூடுகள் ஆண், பெண், குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் என காணப்படுவதால் அவை குடும்பங்களாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் எலும்புக்கூடுகளா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இதனிடையே இதனை மனித புதைகுழியாக அறிவிக்க கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக 3க்கும் மேற்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டறியப்பட்டமையினால் இதனை மனித புதைகுழியாக அறிவிக்க கோரி சட்டத்தரணி ஒருவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பான ஆதாரங்கள், அறிக்கைகளை இன்று சமர்ப்பிக்குமாறு நீதவான் ஏ. ஆனந்தராஜா உத்தரவிட்டிருந்தார். இதன்படி விரைவில் மனித புதைகுழியாக அறிவிப்பது தொடர்பில் கட்டளை பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அரியாலை செம்மணி சிந்துபாத்தி இந்து மயான பகுதியில் மற்றொரு மனித புதைகுழி இருப்பதாக அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. யாழ் அரியாலை செம்மணி சிந்துபாத்தி இந்து மயான பகுதியில் தற்போது தோண்டப்படும் மனித புதைகுழி இடத்திற்கு மேலதிகமாக மற்றொரு மனித புதைகுழி இருப்பதாக அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. தற்போதைய பூர்வாங்க ஆய்வுகளில் இந்த தகவல் தெரிய வந்துள்ளது. எனவே அந்த பகுதியை முழுமையாக மனித புதைகுழி காணப்படும் பிரதேசமாக பிரகடனப்படுத்துமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை முன்வைக்கப்பட உள்ளது. இதனால் செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் பல நூறு பேர் ஒரே காலகட்டத்தில் தொகுதி தொகுதியாக புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் தற்போது எழுந்துள்ளது. இதன் காரணமாக அந்த பிரதேசத்தில் அகழ்வாராய்ச்சி பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் உதவி நாடப்பட்டுள்ளது. இதற்கமைய நிலத்தின் கீழ் ஸ்கேன் செய்யப்பட்டு அவற்றின் மாதிரிகள் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளதுடன் இந்த பிரதேசத்தின் பாதுகாப்பை அதிகரிக்கவும் கோரிக்கை விடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அசாத் மௌலானாவை இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். ஆசாத் மௌலானா என்பவரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் அந்த செயற்பாடுகளுக்கு தடை ஏற்படும் என்ற காரணத்தினால் குறித்த விடயங்கள் தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்த முடியாது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன முன்வைத்த கேள்விகளுக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சு இவ்வாறு பதிலளித்துள்ளது. இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் அசாத் மௌலானா என்ற நபர் சேனல் 4 அலைவரிசைக்கு 2023 செப்டம்பர் 9ஆம் நாளன்று அறிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் சமூக மற்றும் சமாதான மையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் அருட்தந்தை ரொஹான் சில்வா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அளித்த முறைப்பாடு தொடர்பில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அசாத் மௌலானா என்ற நபரை இலங்கைக்கு அழைத்து வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த செயல்முறைக்கு தடை ஏற்படும் என்ற காரணத்தினால் தற்போது அது தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்த முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்காவில் இருந்து சிங்கப்பூர் நோக்கி புறப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்தோனேஷியாவில் தரையிறக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்கவிலிருந்து சிங்கப்பூர் நோக்கி நேற்று மாலை புறப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் UL306 தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்தோனேஷியாவில் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விமானம் இந்தோனேஷியாவின் மேடானில் உள்ள கோலானமோ சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தோனேஷிய தொழில்நுட்ப குழு விமானத்தை பரிசோதித்த பின்னர் குறைபாட்டை சரி செய்ய சில மணி நேரம் ஆகும் என தெரிவித்தமையினால் பயணிகளை ஹோட்டல் அறைகளில் தங்க வைக்க இலங்கை அதிகாரிகள் முடிவு செய்தனர். எனினும் இந்தோனேஷிய அதிகாரிகள் பயணிகளை ஹோட்டல்களில் தங்க அனுமதிக்க மறுத்ததால் நெருக்கடி ஏற்பட்டது. பின்னர் இலங்கை தூதுவரின் தலையீட்டால் இந்த பிரச்சினை தீர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை தொழில்நுட்ப கோளாறால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் விமானத்தை பரிசோதிக்க இலங்கை தொழில்நுட்ப குழு ஒன்று இன்று காலை ஜகார்த்தாவுக்கு புறப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அத்துடன் தொழில்நுட்ப கோளாறுக்கு உள்ளான விமானத்தில் இருந்த பயணிகளை மீண்டும் அனுப்புவதற்காக இன்று மதியம் 1:45 மணிக்கு மற்றொரு விமானம் அனுப்பப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. 800 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான சொத்துக்களை சட்டவிரோதமாக வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வாவுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. 800 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான சொத்துக்களை சட்டவிரோதமாக வைத்திருந்த முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வாவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றம் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதவான் ஆதித்யா படபெந்திகே முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குற்றம் சாட்டப்பட்ட
செய்யப்பட்டவரை பிணையில் விடுதலை செய்ய கொழும்பு மேல் நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை கிரிபத்கொட பகுதியில் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிலத்தை போலியான பத்திரங்களை பயன்படுத்தி விற்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக மெர்வின் சில்வா உள்ளிட்ட 4 மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எலோன் மஸ்க் இடையிலான பதற்றங்கள் உச்சத்தை எட்டியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எலோன் மஸ்க் இடையிலான பதற்றங்கள் உச்சத்தை எட்டியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜெர்மன் வேந்தருடன் நடந்த சந்திப்பில் மஸ்க் கையெழுத்து சட்டத்தை விமர்சித்திருந்தமை குறித்து தான் ஆச்சரியம் மற்றும் ஏமாற்றம் அடைந்ததாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் ட்ரூத் எனப்படும் ட்ரம்பின் சமூக வலைதளத்தில் மஸ்க் மனநிலை சரியில்லாதவராக மாறி வருவதாக அவர் பதிவிட்டுள்ளார். டோகே அமைப்பு மூலம் அதிகப்படியான செலவினங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் செயற்பட்டுக் கொண்டிருந்த எலோன் மஸ்க் கடந்த மாதம் தனது அரச பதவியிலிருந்து விலகினார். இதனை அடுத்து ட்ரம்ப் மற்றும் எலோன் மஸ்க் இடையிலான மோதல் தீவிர தன்மையை அடைந்துள்ளது. இருவரும் ஒருவரையொருவர் சமூக வலைதளங்களில் விமர்சித்து வருகின்றனர். உதாரணமாக ட்ரம்பின் வரி கொள்கை 2ஆம் பாதியில் மந்த நிலையை ஏற்படுத்தும் என மஸ்க் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதேவேளை ட்ரம்பின் பிரச்சாரங்களுக்காக மஸ்க் $290 மில்லியன் செலவழித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் தீர்மானத்திற்கு எதிராக அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ளது. காசாவில் நிபந்தனையற்ற நிரந்தர யுத்தத்தை கோரும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் தீர்மானத்திற்கு எதிராக அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் முடிவுக்கு வராத நிலையில் காசாவில் கடும் பஞ்ச நிலை ஏற்பட்டுள்ள நிலையிலேயே இந்த தீர்மானத்தை அமெரிக்கா எடுத்துள்ளது. 14 நாடுகள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ள நிலையில் அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ளது. இதேவேளை இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ளமை இது 5வது தடவையாகும். யுத்த நிறுத்த கோரிக்கைக்கும் ஹமாஸ் தன்னிடமுள்ள பணிய கைதிகளை விடுதலை செய்வதற்கும் நேரடி தொடர்பில்லை என தெரிவித்து கடந்த நவம்பரில் ஜோ பைடன் நிர்வாகமும் யுத்த நிறுத்த தீர்மானத்திற்கு எதிராக வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியிருந்தது. காசாவின் நிலைமையை பேரழிவு என வர்ணித்து காசாவிற்குள் மனிதாபிமான உதவிகள் உடனடியாக சென்றடைவதற்கான அனைத்து கட்டுப்பாடுகளையும் உடனடியாக நீக்க வேண்டும் என கோரும் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக பிரிட்டனும் பிரான்சும் வாக்களித்திருந்தன. இஸ்ரேலை இலக்கு வைத்து பாதுகாப்பு சபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை நிராகரித்ததன் மூலம் அமெரிக்கா ஒரு வலுவான செய்தியை தெரிவித்துள்ளது என அந்த நாட்டின் ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிற்கும் ஹமாஸிற்கும் இடையிலான ஒரு தவறான ஒரு சமாந்திரத்தை வரையும் இஸ்ரேல் தன்னை தானே பாதுகாப்பதற்காக உள்ள உரிமையை புறக்கணிக்கும் எந்த தீர்வையும் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளாது என தெரிவித்துள்ள அவர் ஐநாவில் தொடர்ந்தும் அமெரிக்கா இஸ்ரேலிற்கு ஆதரவாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.